தமிழ் திரையுலகம் எத்தனையோ கதாநாயகர்களை கண்டிருக்கிறது. தமிழ் திரையுலகில் வலிமை மிக்க தூண்களாக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோர் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் காலத்தில் அமைதியாக ஆனால் ஆற்றலோடு திரைப்படங்களில் தனக்கென தனி பாணியை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என போற்றப்படும் மறைந்த நடிகர் ஜெய்சங்கர். மக்கள் கலைஞர் என போற்றப்படும் ஜெய்சங்கரின் 80வது பிறந்த நாளில் அவரது பெருமை பேசும் ஒரு செய்தி தொகுப்பு. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ ஒரு நாள் வரும் வரையில், நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில். நீ தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த சினிமா என்ற அறிவியல் சிம்மாசனத்தில் தமிழ் திரையுலகம் பலரை அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறது. எம்ஜிஆர் என்ற சகாப்தம் எளிய மனிதர்களின் மனங்களில் ஆட்சி செய்ய காரணமான சினிமா சிவாஜி என்ற நடிப்பு பல்கலைக்கழகத்தை நாடறியச் செய்து புகழ்வானில் வைரமாய் ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் காதல் மன்னன் என்ற பட்டத்தோடு ஜெமினி கணேசன் கலை உலகின் காதல் படிக்கட்டுகளில் வேகமாய் ஏறிக்கொண்டிருக்க, எந்தவித பதற்றமோ படபடப்போ இல்லாமல் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி என்ற வலிமையான கலை வல்லரசுகளுடன் ஒரு தனித்துவத்துடன் கம்பீரமாக கால் பதித்து தனது கலை உலக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் ஒருவர். அவர்தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். கொடியில் 2 மலருண்டு, மலரில் பனியின் துளியுண்டு, பனியில் கதிரவன் மொழியுண்டு, எதிலும் புதுமை மணம். 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்த இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுப்பிரமணியன் சங்கர். சென்னை மயிலாப்பூரில் பள்ளி படிப்பு, பின்பு கல்லூரி படிப்பு, தொடர்ந்து சட்ட படிப்பு என இருந்த அவரை கலைமங்கை கடைக்கண் காட்டி காதலால் கசிந்துருகி கைப்பற்றி இழுக்க நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். கலையார்வம் மேலோங்க சினிமா என்ற கனவு தொழிற்சாலைக்கு விண்ணப்பிக்க ஆரம்பித்தார். நிலக்கரி அடுத்த நாளே வைரமாகி விடுமா என்ன? பல முயற்சிகளுக்கு பிறகு இரவும் பகலும் என்ற படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு கிடைத்தது. ஜோசப் தளியத் இயக்கிய முதல் படத்திலேயே இரட்டை வேடம். 1965ஆம் ஆண்டு வெளியான இரவும் பகலும் மூலம் அழகு, இளமை, துடிப்புமிக்க ஒரு கதாநாயகனை பெற்றுவிட்டதாக தமிழ் திரையுலகம் கொஞ்சம் கர்வப்பட்டது. சுப்பிரமணியம் சங்கர் ஜெய்சங்கரானார். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு, உள்ளத்தை ஒதுக்கிட்டு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. ஜெயன் எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்பட்டவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். நம்முடைய எல்லாருக்குமே ரொம்ப நல்ல, அதாவது ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி முதல் நாளே பழகக்கூடியவர். என்னுடைய 3வது படமே ஜெய்சங்கரோட தான் இருந்தது. காதலித்தால் மட்டும் போதுமாங்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். அவரை மறக்க முடியாது எந்த நேரத்திலும். ஏன்னாக்கா இப்ப கூட லேட்டஸ்டா எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்து பேசினப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, கஷ்டம் வர்றப்போ எல்லாராலையும் எழுந்து நிக்க முடியாது, நீ அதுல ரொம்ப துணிச்சலா எழுந்து நின்ன அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்ததுனால தான் என்னால எழுந்து நிக்க முடிஞ்சது. இல்லைன்னாக்கா என்னுடைய இப்ப அந்த தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு காலத்துல வெண்ணிராடை நிர்மலன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கும், அப்படின்னு உங்களை பத்தி செய்தி வந்திருக்கும். அப்படிலாம் இல்லாம இன்னமும் நீங்க செய்தியில லைவோட இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு அன்னைக்கு நீங்க எடுத்த டிசிஷன் தான்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. என்னால மறக்க முடியாத ஒரு நல்ல நண்பர் ஜெய்சங்கர். இரவும் பகலும் வெற்றியை தொடர்ந்து தமிழ் திரையுலகம் இருகரம் நீட்டி தழுவிக்கொள்ள இரவும் பகலும் பாராமல் பல படங்களில் நடிக்க தொடங்கினார் ஜெய்சங்கர். என்னுடைய இனிய நண்பர் எஸ்.ஏ. அசோகன் ஒரு நாள் ஒரு யங்ஸ்டரை கூட்டிகிட்டு வந்தார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார், ரொம்ப நல்லா இருக்கார் இவருன்னு நினச்சேன். அப்போ தான் சொன்னால் ஜோசப் தளியத் இவரை வந்து சங்கர்னு பேர், ஜெய்சங்கர்னு பேர் வச்சுருக்காரு. அவர் படத்தில் இரவும் பகல்ன்ற படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு.
அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம், ரெகுலராக என்னை வந்து பார்ப்பார். ஆக்டிங்காக இல்லாட்டினாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்படி ஒரு நல்ல மனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு அருமையான மனிதர், நல்ல நேசிக்கக்கூடிய, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி பேசுகிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பஞ்சவர்ண கிளி, நீ என ஜெய்சங்கரின் படப்பட்டியல் நீள எம்ஜிஆர், கவியரசு கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் பணியாற்றிய புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் ஜெய்சங்கரை தனதாக்கிக் கொண்டது. அவரின் மற்றொரு பக்கத்தை அவனிக்கு காட்டியது மாடர்ன் தியேட்டர்ஸ். துப்பறியும் அதிகாரி வேடம் கொடுத்து துடிப்பான சண்டை காட்சிகள் அமைத்து ஜெய்சங்கரை தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஆக்கியது. வல்லவன் ஒருவன், இரு வல்லவர்கள், சிஐடி சங்கர் உள்ளிட்ட படங்களால் ஜெய்சங்கருக்கு ரசிகர்கள் கூட்டம் பெருகின. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார், உன் மலர் சந்திர பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததடி, சந்திர பிறை பார்த்தேன் தோழி சந்திப்பு நிகழ்ந்ததடி, மந்திரம் போட்டது போல் எனக்கோர் மாப்பிள்ளை கிடைத்ததடி. நம்முடைய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு 79வது பிறந்த நாள் என்று கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். உணர்வு உள்ள ஒரு மனிதன். தனக்கு பக்கத்தில் இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு, சின்ன ப்ரொடியூசர்ஸு, இப்படி பல பேருக்கு படங்கள் பண்ணி கொடுத்து அவர்களை எல்லாம் தயாரிப்பாளராக்கிய பெருமையும் நம்முடைய ஜெய்சங்கர் சார் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் செய்த பணிகளுக்காக உளம் நிறைந்த நன்றியை திரையுலகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக அத்தலா தோன்றலின் தோன்றாம் என்ற குரலை சொல்லி ஜெய் போல புகழோடு அனைவரும் தோன்ற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மறைந்த முதலமைச்சர் அம்மாவோடு ஜெய்சங்கர் இணைந்து நடித்த எல்லா படங்களும் வெற்றி வாகை சூடின. 100 நாட்களுக்கு மேல் ஓடின. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா, பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா. திரையில் மட்டுமே திறமையுடன் நடிக்க தெரிந்த நடிகர் ஜெய்சங்கர் மனிதம் போற்றும் மகத்தான மனிதர். தனக்கு நடத்தப்படும் பாராட்டு கூட்டங்களில் அதிக அளவில் தனக்கு சால்வைகள், பொன்னாடைகள் அணிவிக்க ஏற்பாடு செய்வாராம் ஜெய்சங்கர். அந்த கூட்டத்தில் அப்பகுதியில் இருக்கும் அனாதை ஆசிரமம் மற்றும் ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகிகளை பங்கேற்கவும் ஏற்கனவே ஏற்பாடு செய்வாராம். பின்னர் தனக்கு அணிவிக்கப்பட்ட பொன்னாடைகளை அந்த கூட்டத்தின் மேடையிலேயே ஏலம் விடுவாராம் ஜெய்சங்கர். அதில் கிடைக்கும் பெரும் தொகையை அப்படியே அனாதை ஆசிரமத்திற்கோ ஆதரவற்றோர் இல்லத்திற்கோ அப்போதே அளித்து விடுவாராம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ உதவிகளை செய்து சக நடிகர்கள் மற்றும் சாமானியர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்த நடிகர் ஜெய்சங்கர் வேதத்தில் சொல்வது போல் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் செய்யும் மகத்தான மனிதாபிமானி. ஒரு படத்தை ஆரம்பித்த உடனே அட்வான்ஸ் ஒரு 5 ரூபா வாங்கிப்பார். உடனே படத்தை ஆரம்பித்து 30 நாளில் படத்தை முடிச்சிடுவார். படத்தை முடிச்ச உடனே செட்டில்மெண்ட் பண்ண சொன்னோடனே கேமராமேன் செட்டில் பண்ணியாச்சு, ஹீரோயின் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு தான் பாக்கி இருக்குது, எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படின்னா 25 ரூபா உனக்கு பாக்கி இருக்குண்ணா, பரவாயில்ல ரைட் ஆஃப் பண்ணிக்க, அடுத்த படம் ஆரம்பிச்சுன்னு. ஸோ பணத்தை பற்றியே கவலைப்படாமல் அப்படி படங்களில் நடிச்சிட்டு இருந்தவர் ஜெய் சார். யாரும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்தவர் ஜெய் சார் தான். அதாவது மேக்கப் மேன் ப்ரொடியூசராக இருக்கலாம், காஸ்டியூமர் ப்ரொடியூசராக இருக்கலாம், கார் டிரைவர் ப்ரொடியூசராக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடியூசராக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே ப்ரொடியூசர் ஆக முடியுங்கிற ஒரு நிலைமை உருவாக்குனவர் ஜெய் சார் தான். சாதாரண மாணவர்களை கூட தயாரிப்பாளர்களாக்கி அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய கலங்கரை விளக்கம் நடிகர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கரால் தயாரிப்பாளராக அடையாளம் காட்டப்பட்டவர்தான் பிரபல கதை வசனகர்த்தாவும் இயக்குனருமான மறைந்த வியட்நாம் வீடு சுந்தரம். பழங்காலத்து நட்பை அவர் என்றைக்குமே மறந்தது கிடையாது. குடும்பத்தோடு நல்லா நெருங்கி பழகியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அதுவும் கடந்த ஒரு 20 வருஷமாக அவருடைய அகால மரணத்துக்கு மேலே ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எனக்கு ஒரு டெலிஃபோன் இல்லை வீட்லேயே டெலிஃபோன் பண்ணி மீட் பண்ணிகிட்ருப்போம். எந்த ஃபங்க்ஷனாலும் என்னை கூப்பிடாமல் போக மாட்டார்.
பாரு அந்த மாதிரி இன்னும் இனிய அனுபவங்கள் நிறைய உண்டு. எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் அவர் கலந்து ஆலோசித்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் வீட்டுக்கு பையனை நினச்சி கூப்பிட்டு பண்ணுவார். நிறையா தடவை டெலிஃபோன் பண்ணி நான் ஃப்ரீயான்னு கேட்டுக்கிட்டு வர முடியுமான்னு தான் கேட்பார். அந்த ரொம்ப பண்பாளர், ரொம்ப ஒரு இனிமையான பழகிறதுக்கு ஆள். எத்தனையோ தயாரிப்பாளர்களை உருவாக்கிய நடிகர் ஜெய்சங்கர் எந்த காரணத்தை கொண்டும் தயாரிப்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்ததில்லை. பணம் பாக்கி வைத்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு எதிராக என்றைக்குமே பகை உணர்வு கொண்டதில்லை. அவர் மறைவுக்கு பின் தயாரிப்பாளர்கள் கொடுத்த செல்லுபடியாகாத காசோலைகள் மட்டும் 1 கோடி ரூபாய் இருக்கும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றாலே நம்பிக்கை. வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் இருக்கும் நம்பிக்கைதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜூலை 12 பர்த்டே அவருக்கு. ரொம்ப நல்ல நண்பர், பண்பாளர், பந்தா இல்லாத பண்பாளர் அவர். விளம்பரம் விரும்பாத வள்ளல், ரசிகர்கள் மதிக்கும் பண்பாளர் அவர். எங்கள் இல்லத்தினுடைய நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வருவார். ரசிகர்கள் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் போவார். கருணை இல்லத்துக்கு அவர் நிறைய செஞ்சுருக்காரு. கருணை இல்லத்துக்கு அவர் செஞ்ச மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நடிகர்களை பாராட்டினாலும் சரி, யாரை பாராட்டினாலும் சரி, அங்கே தான் விழா வச்சு நடத்துவார். அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வெளியில் தெரியாது, சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாது. பட் நிறைய பேருக்கு ஒத்தாசை பண்ணியிருக்காரு. வாஸ்கோட காமாவுக்கு நன்னம்பிக்கை முனைதான் தன்னம்பிக்கையை தந்தது. அதுபோல தன் சக நடிகர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு தன்னம்பிக்கை தருகிற நன்னம்பிக்கை முனையாய் இருந்தவர் ஜெய்சங்கர்.